இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான். இதை இங்கிலீஷில் சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போமா? அந்த மாதிரி சில சென்டென்சஸ் என்ன, அதை எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். காஃபி கீழே கொட்டிடுச்சு சிந்திடுச்சு இந்த மாதிரி சொல்லுவோம். இதை காஃபி ஸ்பில்ட் ஆன் த ஃப்ளோர். த காஃபி ஸ்பில்ட் ஆன் த ஃப்ளோர். ஸ்பில்ட்னா கொட்டிடுச்சு. நான் மொபைலை கீழே போட்டுட்டேன். இப்போ அதே இது தண்ணி கீழே சிந்துச்சுன்னா என்ன சொன்னோம்? ஸ்பில்ட். பட் இந்த இடத்துல ட்ராப்ட். ஐ ட்ராப்டு மை மொபைல் ஃபோன். ஐ ட்ராப்டு மை மொபைல் ஃபோன். நான் கீழே விழுந்துட்டேன். இது காஃபியோ வாட்டர்னால் ஸ்பில்டு பார்த்தோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுந்தால் ட்ராப்டு பார்த்தோம். இப்போ நம்மளே கீழே விழுந்துட்டோம். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ ஃபெல் டவுன். ஐ ஃபெல் டவுன். நான் கால் எடறி கீழே விழுந்துட்டேன். சம்டைம்ஸ் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதான் ஐ ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் டவுன். ஐ ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் டவுன். கீழே தரையை பார்த்து நட, விழுந்துராத அப்படின்னு சொல்லுவோமா? இதை வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். என்ன பலிகடை ஆக்கிடாதீங்க, இது நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். இதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் மேக் மீ எ ஸ்கேப் கோட். டோன்ட் மேக் மீ எ ஸ்கேப் கோட். என்னை போட்டு கொடுத்துறாத, இல்லை என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரேட் மீ அவுட். டோன்ட் ரேட் மீ அவுட். இப்போ என்னை காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அப்போ காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் பிட்ரே மீ. டோன்ட் பிட்ரே மீ. இந்த போட்டு வாங்குறது, வாயை பிடுங்கிறது, இந்த மாதிரி வெள்ளம் வச்சுக்கூடாத அப்படின்னு சொல்லுவோமா? அதை டோன்ட் ட்ரை டு கெட் இட் அவுட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ட்ரை டு கெட் இட் அவுட் ஆஃப் மீ. எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லுவோமா? இதை டிட் யூ திங்க் ஐ நியூ நத்திங். டிட் யூ திங்க் ஐ நியூ நத்திங் அப்படின்னு கேட்கலாம். என் வழி தனி வழி. என்ன இது சினிமாட்டிக் டைலாக் மாதிரி இருக்கா? அதே தாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை வே இஸ் எ டிஃப்ரெண்ட் பாத். மை வே இஸ் எ டிஃப்ரெண்ட் பாத். என்னங்க, இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்லையும் ஏதோ ஒரு 1 or 2 நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். இதையுமே இனிமேல் இங்கிலீஷ்லேயே பேசுங்க. ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி.